Hi friends, welcome to NEET Biology Tamil. நான் ஸ்வாதி. NEET எக்ஸாம்க்கு இன்னும் ஒரே நாள் தான் இருக்கு. இந்த ஒரு நாள்ல நான் சொல்லக்கூடிய பொருட்களை கண்டிப்பா மறக்காம இன்னைக்கே நீங்க எடுத்து வச்சிருங்க. ஓகே, இது என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ட்ரெஸ் கோட் பா. நீங்க கேர்ள்ஸா இருந்தாலும் பாய்ஸா இருந்தாலும் நம்மளுடைய ட்ரெஸ் கோட் வந்து கரெக்டா இருக்கான்னு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு செட்டுக்கு 2 செட் அதே மாதிரி இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கேர்ள்ஸா இருந்தீங்கன்னா ஹாஃப் ஸ்லீவ் இருக்கணும். குர்தாவில் பார்த்தீங்கன்னா ஹெவி பட்டன்ஸோ ஹெவி மெட்டல் ஒர்க் ஹெவி பிரிண்டட் ஹெவி லேயர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து போடக்கூடாது. அதே மாதிரி பாக்கெட்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுடைய பாட்டம் இயர் பார்த்தீங்கன்னா லெகின்ஸ் ஜெகின்ஸ் ஜீன்ஸ் பலாசோ அந்த மாதிரிலாம் அலௌட் கிடையாது. நார்மலான உங்களோட ஸ்கூல் யூனிஃபார்ம் பேண்ட் எப்படி இருக்கு அந்த மாதிரி வந்து ஒரு பேண்ட் வந்து நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். முக்கியமாக ஸ்லிப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹட் ஷூவோ ஹை ஹீல்ஸு காலை மறக்கிற மாதிரி கிராக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே போடக்கூடாது. சிம்பிளான ஒரு நம்ம பாத்ரூம் ஸ்லிப்பர் எப்படி யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி கழுத்தில் செயின் ரோப்பு கையில் வந்து பேங்கிள் ரோப்பு அதே மாதிரி ஹேண்ட் ரிங்கு எதுவுமே இருக்கக்கூடாது. காதில் வந்து ஸ்டட்டு நோஸ் பின்ஸு அலௌடு கிடையாதுங்க. சிம்பிளாக ரொம்ப பிளைனாக போய் எக்ஸாம் எழுதணும். ஓகே, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து இப்போயே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. 1க்கு 2 செட் எடுத்து வச்சுக்கோங்க. பாய்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஷர்ட்டும் போடலாம் ஷர்ட்டும் போடலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஸ்லீவாக இருக்கணும். பெரிய பட்டன்ஸ் இருக்க மாதிரி ஜிப்ஸ் இருக்க மாதிரி பிரிண்டட் இருக்க மாதிரி போடக்கூடாது. அது மாதிரி பெல்ட் கண்டிப்பாக போடக்கூடாதுங்க. நார்மலான காட்டன் பேண்ட் போடலாம். அந்த பேண்ட்லேயும் ஹெவி பட்டன்ஸ் இல்லாத மாதிரி ஹெவி பட்டன்ஸ் நிறைய ஜிப்பு அந்த மாதிரி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்லிப்பர் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் பாத்ரூம் ஸ்லிப்பர் மாதிரி போடணும். கிராக்ஸு அதே மாதிரி காலை மூடின மாதிரி ஷூஸு போடக்கூடாது. நார்மலான ஒரு ஸ்லிப்பர் வந்து போடுங்க. அது மாதிரி பாய்ஸாக இருந்தாலும் நீங்கள் கையில் வந்து ரோப்ஸோ இல்லை வந்து வாட்ச் எனி ரிங்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அலோட் கிடையாது. கழுத்துலையும் ரோப்போ செயினோ எதுவுமே அலோட் கிடையாது. சில பாய்ஸ் வந்து இதில் வந்து கிளிப்பு மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, அதுவும் அலோட் கிடையாதுங்க. காதில் ஸ்டட் இருந்தாலும் அதுவும் அலோட் கிடையாது. ஓகே, பாய்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஷர்ட்டோ ஷர்ட்டோ ஒரு பேண்ட்டு உங்களுடைய ஸ்லிப்பர் அது 1க்கு 2 செட்டு வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டியது உங்களுடைய ட்ரெஸ் கோடு தான். ஓகே, அடுத்து நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா இந்த 4 திங்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க எக்ஸாம் ஹாலில் கொண்டு போகணும். என்னென்ன 4 திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வாட்டர் பாட்டில். கிளியரான வாட்டர் பாட்டில் நம்ம கொண்டு போகலாம்ப்பா. அதாவது கடையில் 20 rupees வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அதை வாங்கி ஸ்டிக்கர் வந்து பீல் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்டாக இருக்கும், இல்லைனா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும், அது அலோட் கிடையாதுப்பா. கிளியரான வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு. அட்மிட் கார்டில் நம்மளுக்கு 3 பேப்பர் வரும்ப்பா. ஃபர்ஸ்ட் அட்மிட் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணியிருப்பீங்க. அதாவது அப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன ஃபோட்டோ இருந்ததுன்னா அதை நீங்கள் ஒட்டியிருப்பீங்கல்ல. அதுக்கப்புறம் உங்களுடைய தம் இம்ப்ரெஷன் அதில் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் செல்ஃப் டிக்ளரேஷனில் ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்த ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டியிருப்பீங்க. ஓகே, இந்த 3ம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேப்லர் பின்னும் போடலாம். ஆனால் வந்து ஹெவியாக இருக்கக்கூடிய பின்ஸ் அதெல்லாம் அலோவ் பண்ணுங்கள். நார்மலாக சிம்பிள் ஸ்டேப்லர் பின் வேணால் போடுங்க. அப்படி இல்லை என்னால் அப்படியே கேரி பண்ண முடியும்னாலும் அப்படியே கொண்டு போகலாம். ஓகே, அடுத்து 3வது நீங்கள் கொண்டு போகக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன ஃபோட்டோகிராஃப் அப்ளை பண்ணீங்களோ அது கொண்டு போகணும். இது எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் ஸ்டிக் பண்ணுறதுக்காக. 4வது உங்களுடைய வேலிடான ஐடி ப்ரூஃப். ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி இந்த மாதிரி உங்களுடைய வேலிடான ஐடி ப்ரூஃபை கண்டிப்பாக வந்து கொண்டு போகணுங்க. ஓகே, 5வது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகரியில் வரீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் கொண்டு போகணும். ஓகே, இந்த 4 பொருள் வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய எல்லாரும் மஸ்ட்டாக கொண்டு போக வேண்டியது. ரெண்டாவது நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா மேம் பென் வந்து கொண்டு போகலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பென் வந்து நம்ம கொண்டு போகணும்னு இல்லைங்க. ஆனால் வந்து என்டிஏ வந்து அஃபிஷியலாக நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணலை. நீங்கள் கொண்டு வாங்கணும் சொல்லலை, கொண்டு வராதிங்கன்னு சொல்லலை. ஆனால் ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா பென் அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு பென் பால் பாயிண்ட் பென் வந்து நீங்கள் கொண்டு போங்க. அலௌட் இல்லை அப்படின்னா உங்கள் கூட வர உங்களுடைய கார்டியன்ஸ் கிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட அதை கொடுத்துட்டு போங்க. இன்னும் எக்ஸாமுக்கு நம்மளுக்கு ஒரே நாள் தான்ப்பா இருக்குது. ஸோ லாஸ்ட் மினிட் ஹரி இல்லாமல் நீங்கள் எல்லாமே இதை எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்ப்பா. எக்ஸாமுக்கு முத நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்ட் டைமில் தூங்கிடுங்க. அதே மாதிரி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திங்ஸ் இந்த 4 திங்ஸ் வந்து மஸ்ட்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ரீச் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. சாப்பிட்டாம போனீங்கன்னா எக்ஸாம் வந்து கரெக்டாக எழுத முடியாது. ரொம்ப பேனிக் ஆகாமல் ரொம்ப ஹரி ஆகாமல் இது வரைக்கும் படித்ததெல்லாம் வந்து நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது, அதில் வந்து ரீகால் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. புதுசாக எந்த சாப்டர் புதுசாக எதுவுமே நம்ம படிக்க தேவையில்லை. ஓகே, நீங்கள் நீட்டில் ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி டாக்டராக என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஆல். தேங்க்யூ.